ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வியாழக்கிழமை காலை வணக்கம். காலையில் எழுந்திரிச்சோன்னு பார்த்தீங்கன்னா வாசப்பெருக்கி தெளித்து கோலம் போட்டாச்சு. காலையில் எந்திரிச்சு நம்ம வாசப்பெருக்கி கோலம் போடுறதுல 2 விஷயங்க. ஒன்று பார்த்திங்கன்னா வீடு வாசல் சுத்தமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி நம்ம காலைல அந்த கோலம் போடுறது பார்த்திங்கன்னா வாயில்லாத ஜீவன்களுக்கு காலையில் எந்திரிச்ச உடனே நம்ம ஏதாவது தானம் பண்ணுற மாதிரி அப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் எல்லாம் அழகுக்காண்டி நினைக்கிறாங்க கோலம் போடுறது. இப்போ எல்லாம் பார்த்திங்கன்னா கோலப்பொடி வச்சு போடுறாங்க. போடாமல் அரிசி மாவில் போடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கோலம் போட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பூஜை ரூமுக்கு வந்தாச்சு. பூஜை ரூமில் ஆஸ் யூஷுவல் எல்லாத்துக்காண்டியும் நமக்காண்டியும் காட்கிட்ட ப்ரேயர் பண்ணியாச்சு. பிரச்சனை இல்லாத மனுஷனே கிடையாது. எல்லாருக்கும் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு எல்லாரும் நல்ல சுகத்துடன் நோய் நொடி இல்லாமல் வாழணும்னு சொல்லிட்டு சாமிக்கிட்ட மனதார நம்ம ப்ரேயர் பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி கிச்சனுக்கு தான் ப்ரேயர் முடித்த உடனே நம்ம கிச்சனுக்கு போயிடுவோம். கிச்சனில் போய் பார்த்திங்கன்னா குக்கரில் ஒயிட் ரைஸுக்கு தண்ணி வச்சுட்டேன். தண்ணி வச்சுட்டு கொஞ்சம் அரிசியும் எடுத்து ஊற வச்சாச்சு. இங்கிட்டு பார்த்திங்கன்னா இன்றைக்கி வெண்டைக்காய் புளிக்குழம்பு தான். அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கடாயை காய வச்சு தேங்காய் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்தம் பருப்பு வெந்தயம் போட்டு நல்லா பொரிஞ்ச உடனே கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்ச உடனே வெண்டைக்காயை போட்டு நல்லா முதல்ல வதக்கணும். வெண்டைக்காய் கொஞ்சம் எண்ணெய் அந்த விழுவிழுப்புன்னு இருக்கும் இல்லையா, அது நம்ம எண்ணெயில் வதக்கிறப்ப பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த விழுவிழுப்பு இல்லாமல் இருக்கும். அதனால் கொஞ்சம் எண்ணெயில் வதக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் வதக்கினதுக்கப்புறம் பச்சை மிளகாய் அப்புறம் வெங்காயம் தக்காளி இப்படி 1 by 1 போட்டு எல்லாத்தையும் வதக்கணும். நம்மளாம் முதல்லலாம் பார்த்திங்கன்னா நாட்டு தக்காளி கிடைக்கும். ஈஸியாக குழம்புல உள்ள அந்த தக்காளியோட எசன்ஸ் எல்லாம் இறங்கி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நாட்டு தக்காளி கிடைக்கிறதில்ல. ஊடால ஒரு 1 month கிடைச்சது, அப்புறம் கிடைக்கிறதில்ல. அதனால் ஆப்பிள் தக்காளி கொஞ்சம் நல்லா உப்பு போட்டு நல்லா நம்ம கொஞ்சம் வேக விட்டால் தான் அது நல்லா மசிஞ்சு அந்த தக்காளியோட எசன்ஸ்லாம் கீழே இறங்கும். அதனால் நல்லா கொஞ்சம் நேரம் வேக விட்டுக்கோங்க. உப்பு போட்டாலே தக்காளி வெங்காயம்லாம் கொஞ்சம் சீக்கிரம் வெந்து வர்ற மாதிரி இருக்கும். கொஞ்சம் மசிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் எப்போயுமே வீட்டில் குழம்பு மிளகாத்தூள் அரைச்சி வச்சுக்கிடுவேங்க. அதுதான் போடுவேன், கடையில் வாங்கி போட மாட்டேன். இது நல்லா இதான உடனே குழம்பு மிளகாத்தூள் தேவையான அளவு நம்மளுக்கு எந்த அளவு காரம் தேவையோ, பொதுவாக என்னோடய குழம்பு மிளகாத்தூள் காரம் அவ்வளவாக இருக்காது, தேவையான அளவு எடுத்து வச்சாச்சு. இது கூட பார்த்திங்கன்னா தண்ணியும் கொதிச்சிருச்சு. நம்ம அரிசியை போட்டுடலாம். அரிசியை போட்டு உப்பு போட்டு குக்கரை போட்டு மூடி வச்சாச்சு. இப்போ மசாலையை போட்டு அந்த எண்ணெயிலே கொஞ்சம் நல்லா வதக்கலாம். லேசாக ஒரு 2 நிமிஷம் நம்ம வதக்கினா போதும். இந்த எண்ணெயில் வதங்கினதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி விட்டு கொஞ்சம் அந்த காய்கறியெல்லாம் வேகணும் இல்லையா, மசாலாலாம் பச்சை வாடை அடிக்கும் இல்லையா, அதுக்காண்டி கொஞ்சம் தண்ணி விட்டு வேக வச்சுக்கலாம். அது தண்ணி ஊற்றி வேக வச்சதுக்கப்புறம் இது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சோட புளி சீரகம் அப்புறம் பார்த்திங்கன்னா தேங்காய். நான் ஏற்கனவே ஒரு வெண்டைக்காய் குழம்பு போட்டிருப்பேன். அதில் தேங்காய்லாம் அரைச்சி ஊற்றாமல் போட்டிருப்பேன். இதில் அரைச்சி ஊற்றி வைக்கிறது இது ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும், இது ஒரு வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா அரைச்சி கொஞ்சம் தான் அரைச்சினா அதனால் ஜாரில் இருந்து விழுகலை. அப்புறம் ஒரு கரண்டியை வச்சு எடுத்து போட்டு குழம்பு நல்லா கொதிக்கட்டும்னு சொல்லி விட்டாச்சு. இந்த குழம்பு நல்லா அந்த தேங்காய் இப்போ அரைச்சி ஊற்றிக்கலாம். தேங்காய் அரைச்சி ஊற்றுனதுக்கப்புறம் எப்பவுமே குழம்பு அதிக நேரம் கொதிக்கக்கூடாது, கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். இது கூட பார்த்திங்கன்னா குக்கருமே நல்லா விசில் வந்துருச்சு, ரைஸ் நல்லா வந்துருச்சு. நம்ம இறக்கி வச்சாச்சு. ஒரு 2 நிமிஷம் குழம்பு கொதிச்சா போதும். குழம்பு கொதிச்சதுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலையும் மல்லி இலையும் தூவி இறக்கி வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டோம் அப்படின்னா வெண்டைக்காய் புளிக்குழம்பு அவ்வளோதான், ரெடி ஆயிரும். இது கூட பார்த்திங்கன்னா தேங்காய் சட்னிக்கு அரைச்சி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேங்காய் பொரிகடலை பூண்டு பச்சை மிளகாய் கொஞ்சம் கருவேப்பிலை உப்பெல்லாம் போட்டு எடுத்து வச்சாச்சு. இப்போ குழம்புமே நல்லா கொதித்து வந்துருச்சு. இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றி நம்ம இறக்கி டைனிங் டேபிளில் வச்சிடலாம். இறக்கி டைனிங் டேபிளில் வச்சாச்சு. தேங்காய் சட்னிக்கு தேங்காயும் அரைச்சிட்டு வந்தாச்சு. அப்புறம் தேங்காய் சட்னிக்கு ஒரு தாளிப்பு போட்டுடலாம். கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றி கடுகு 2 வரமிளகாய் கருவேப்பிலை போட்டு எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்த உடனே சட்னியில் அரைச்சி ஊற்றிட்டோம் அப்படின்னா அவ்வளோதான், தேங்காய் சட்னியும் தாளிச்சாச்சு. வெண்டைக்காய் புளிக்குழம்பு மட்டும் தானே வச்சுருக்கோம். அதுக்கு ஏதாவது ஒரு பொரியல் பண்ணணும் இல்லையா, அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அரைச்சி ஊற்றி நம்ம டைனிங் டேபிளில் வச்சதுக்கப்புறம் சட்னி தாளித்து ஊற்றி டைனிங் டேபிளில் வச்சாச்சு. உருளைக்கிழங்கு நல்லா வாஷ் பண்ணி நான் தோலெல்லாம் சீவ மாட்டேங்க. தோல் சீவாமல் நல்லா மெல்லிஷாக ஃப்ரெண்ட்ஸு இது இருக்குது இல்லைங்களா, உருளைக்கிழங்கு ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரை செய்வாங்களா அந்த மாதிரி, அதை விட கொஞ்சம் தின்னமாக இருக்கும் எனக்கு, அவ்வளோதான். அந்த மாதிரி இதில் நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான கொஞ்சம் அந்த பொடியெல்லாம் நான் சிக்கன் 65 பொடி தான் போட்டேன். அதுலேயே எல்லாமே இருக்கும், காரம் உப்பு எல்லாமே இருக்கும். போட்டு நல்லா விரவி நம்ம வெண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்தாச்சு. அவ்வளோதான், உருளைக்கிழங்கு வறுவலும் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக இருக்கும். ஒன்றுமே சிம்பிளாக ஈஸியாக முடிச்சிடலாம் இந்த மாதிரி உருளைக்கிழங்கு வறுவல் பண்ணுறது. சிக்கன் பொடி மட்டும் இருந்தால் போதும். நம்ம வாஷ் பண்ணி உருளைக்கிழங்கு கட் பண்ணி வாஷ் பண்ணி ஈஸியாக பொரிச்சு எடுத்துடலாம். இதெல்லாம் முடித்த உடனே நம்மளுக்கு வாக்கிங் போகிறதுக்கும் டைம் ஆயிடுச்சு. மணி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 6 மணி ஆயிடுச்சு. சரி ஓகே, இதெல்லாம் முடிச்சாச்சு, தோசை ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு நம்ம வாக்கிங் கிளம்பியாச்சு. 6 to 7 என்னோடய வாக்கிங் டைம். போயிட்டு அப்பா உட்காந்தா பயங்கர வேக்காடு, நடந்து அவ்வளோ ஸ்பீடாக இன்றைக்கி நடந்து வந்தேன்.
பார்த்தீங்கன்னா மணி பார்த்தீங்கன்னா 7 மணி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் போய் கிச்சனில் போய் தோசை ஊற்ற ஆரம்பித்தாச்சு. பாப்பாவுக்கு 2 தோசை ஊற்றி கொடுத்தாச்சு. 2 தோசை ஊற்றி கொடுத்துட்டு தேவையான அளவு சட்னி, தேங்காய் சட்னியும் வந்து கொஞ்சம் தேங்காய் சட்னி வேணும், கொஞ்சம் புளிக்குழம்பு வைங்க ஊற்றுங்கம்மா அப்படின்னு சொல்லி சொன்னால் கொஞ்சம் தேங்காய் சட்னியும் புளிக்குழம்பும் வச்சு கொஞ்சம் உருளைக்கிழங்கு வறுவலும் சேர்த்து எடுத்து வச்சாச்சு. எடுத்து வச்சுட்டு அவளுக்கு சாப்பிட கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் வேணால் நம்மளுக்கு லன்ச் பேக் வேறு பேக் பண்ணணும். லன்ச் பேக் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட காலை வேலை எல்லாமே முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் லன்ச்சில் லன்ச் பேக்கில் என்ன பேக் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸ் தான். இன்றைக்கி வந்து மதியத்துக்கு வந்து ஒயிட் ரைஸ் வச்சு அதுலேயே வந்து கொஞ்சம் உருளைக்கிழங்கு கூட்டும் வச்சு அப்புறம் இந்த உருளைக்கிழங்கு வறுவல் வச்சு புளிக்குழம்பு வந்து தனியாக ஊற்றி கொடுத்தாச்சு. இது வந்து இவளுக்கு சாப்பிட்றதுக்கு தனியாக தோசையை வச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து அவள் சாப்பிட தட்டியும். ஏன்னா வாக்கிங் போயிட்டு வந்து நான் உட்காரவே இல்லையே, அதனால் வந்து கொஞ்சம் அவள் சாப்பாடை கொடுத்துட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்துட்டு அப்புறமேட்டு தான் வந்து நான் லன்ச் பேக் பண்ணேன். பாப்பா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா. அந்த நேரங்களில் வந்து சரி ஓகே நம்ம எனக்கு வீடியோ எடுக்கிறது கூப்பிடலான்னு பார்த்தேன். சாப்பிட்டுட்டு இருந்தால் சரி ஓகே நானே ஒரு கைட்டு வீடியோ செல்லை பிடிச்சிக்கிட்டு லன்ச் பேக்கும் ரெடி பண்ணியாச்சு. ஒயிட் ரைஸு, உருளைக்கிழங்கு வறுவல், அப்புறம் பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் புளி குழம்பு வச்சு லன்ச் பேக்கும் பேக் பண்ணியாச்சு. தேங்காய் சட்னி கொஞ்சம் மிச்சம் இருந்தது. சரி ஓகே நம்ம பிறகாடி தோசை ஊற்றி சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் தண்ணி சாதம், இதில் 11 தண்ணி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் நம்மளோட காலை வேலை வந்து முடிஞ்சு. இப்போ தான் வந்து ஒரு ரிலீஃபாக இருக்குது. நான் காலையில் எழுந்திரிச்சு பார்த்த வேலைகள் இவ்வளோ தான். ஒவ்வொரு ஹவுஸ் ஒய்ஃபையும் பார்த்தீங்கன்னா காலையில் எந்திரிச்ச உடனே பிள்ளைங்க ஸ்கூல் போகிறதா இருக்கட்டும், ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் போகிறதா இருக்கட்டும், நம்ம படபடன்னு வேலை பார்ப்போம். அவ்வளோ ஒரு டென்ஷனாக இருக்கும். எல்லாத்தையும் நம்ம அனுப்பிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ரிலாக்ஸாக இருக்கும். அப்படி ரிலாக்ஸாக இருக்கிற நேரங்களில் நல்லா ஒரு இஞ்சி டீ போட்டு உட்காந்து குடித்தோம் அப்படின்னா அதில் இருக்கிற சந்தோஷம் எதுவுமே இருக்காது. ஏன்னா அவ்வளோ டென்ஷனோடு நம்ம வேலை பார்ப்போம். பிள்ளைகளையும் பசங்களையும் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு தான் நம்மளுக்கு வந்து ரெஸ்ட்டுங்கிறதே இருக்கும். ஆனால் மற்றவங்க என்ன சொல்லுவாங்க, ஹவுஸ் ஒய்ஃப்னா வீட்டில் சும்மா இருக்கான்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம எவ்வளோ வேலை பார்க்குறோம் அப்படிங்கிறது நமக்கு தான் தெரியும். அடுத்து வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு என்ன தெரியும், வீட்டில் சும்மா உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் மார்னிங் எப்படி வேலை பார்ப்பீங்க, என்னென்னலாம் செய்வீங்க, உங்களோட பொழுது எப்படி போகும் அப்படிங்கிறத வந்து மறக்காமல் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம ஒவ்வொரு ஹவுஸ் ஒய்ஃபுமே வந்து பார்த்திங்கன்னா காலையில் எந்திரிச்சதுலேருந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ரெஸ்ட்டுங்கிறது ஒரு நிமிஷம் கூட இருக்காது. நீங்களும் அப்படி இருப்பீங்களா அப்படிங்கிறத வந்து எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே.